பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவைன்னு ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலை நம்மளை மிகவும் நெருக்குகிறதாய் காணப்படுது இல்லையா? அந்த சூழ்நிலையில் நாம் அநேகர் பொறுமை இழந்தவர்களாய் காணப்படுறோம். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் பொறுமை இழந்தவர்களாய் காணப்படுறாங்க. என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் அவங்க மோசேயின் இடத்துல போய், நாங்கள் எகிப்திலேயே இறைச்சி காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தோமே, எங்களை போய் இந்த வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டு வெறும் மண்ணாவை தான் குடிக்கிறீங்க, எங்கள் எல்லாருக்குமே இறைச்சி வேணும்னு சொல்லி நெருக்குகிறார்கள். மோசே, ஐயோ என்ன இவ்வளோ பேருக்கு நான் எங்கே இந்த இறைச்சிக்கு போவேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல போய் வேண்டுறாரு. ஆண்டவரே, இவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு நான் எங்கேருந்து இறைச்சி கொண்டு வர முடியும்னு. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்திற்கு தேவையான இறைச்சி அவர்களுக்கு போய் நான் கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்றாரு. ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன் மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுதுன்னு பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். மேக ஸ்தம்பமாயும் அக்னி ஸ்தம்பமாயும் அவர்களை பாதுகாத்தார். இவ்வளவு ஏன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் செய்து கூட்டிட்டு வந்தார். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்துட்டு இன்றைக்கான தேவைக்கு அவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி. இன்னொரு ப்ரெஷர் மோசேக்கு. இவ்வளோ லட்சம் ஜனங்களும் தன்னை நெருக்கும் பொழுது தன்னை கொண்டு கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவர் ஆண்டவரை கேள்வி கேட்குறார். ஆண்டவரே, எப்படி ஒரு மாதத்துக்கு இவங்களுக்கு நீங்கள் இறைச்சி கொடுப்பீங்க? எங்கள் கிட்டே இருக்கிற ஆடு மாடுகளை அடித்தாலும் இந்த கடலில் இருக்கிற எல்லா மீன்களை பிடிச்சா கூட ஒரு மாதத்துக்கு போஷிக்க முடியாதேன்னு கேட்குறாரு. கர்த்தர் சும்மா இருப்பாரா? அவர் கோவம் வந்துருச்சு. கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ அப்படின்னு கேட்குறாரு. நீ வெயிட் பண்ணி பாரு, என்னால் இது முடியுமா முடியாதான்னு. கர்த்தரிடத்துலேருந்து ஒரு காற்று சமுத்திரம் வழியாய் பல ஆயிரம் பல லட்சம் காடைகளை கொண்டு வருது. தரை மட்டும் இருந்து 2 முழ உயரத்திற்கு காடைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் ஒரு மாதம் அதை வச்சு போஷிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது எல்லாத்தையும் மறந்துடுறோம். அன்றைய தேவைக்காக நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு ஏற்ற சம்பளம் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே, மற்றவங்க மாதிரி எனக்கு எந்த ஒரு பொருளும் இல்லையே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, எனக்கு ஒரு சுகம் இல்லையே, நான் சுகவீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கர்த்தரையே கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்மளால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் ஏற்ற வேளையில் நமக்கு தேவையானதை நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோட கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.